நீதிமொழிகளின் புஸ்தகம் நமக்கு எது மகிமைன்னு பார்ப்போம். 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதலான வசனங்கள். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது. இந்த வார்த்தையை கவனிங்க. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை, மனிதனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனை கொண்டு ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல ஒருவன் தவறு செய்கிறார், அந்த மனிதனை மன்னிக்கிறேன் என்றால் அது எனக்கு மகிமை. மகிமை. எந்த இடத்திலெல்லாம் உங்களிடத்திலிருந்து, என்னிடத்திலிருந்து, நம்மிடத்திலிருந்து மன்னித்தல் என்று சொல்லுகிற குணம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது நமது வாழ்க்கையில் மகிமை 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 அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சரியாம்மா? மனிதனுக்கு எது மகிமையா? மன்னிப்பது மகிமை. மன்னிக்க தவறுகிறவர்கள் மகிமையை இழந்து வாழ்கிறவர்கள் என்று நினைக்கிறேன். இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய பதில் என்ன? மகிமைப்படுத்தினேன், இன்னும் என்ன செய்வேன்? ஏற்கனவே என்ன இருக்கு? மகிமை. இன்னும் என்ன வரும்? மகிமை அப்படின்றார். அப்ப அதுக்கு பின்னால நான் படிக்கும் பொழுது தன்னை காட்டி கொடுத்தவனை அவர் என்ன செய்தார்? மன்னித்தார். தன்னை நிந்தித்தவர்களை மன்னித்தார். தன்னை அவதூறு செய்தவர்களை அவர் மன்னித்தார். தனக்கு பொல்லாப்பு செய்தவர்களை அவர் மன்னித்தார். இயேசுவுக்கு தெரிந்திருந்தது மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை என்று. அல்லேலூயா. நமக்கு தெய்வம் தருகிற தருணங்களை தவறவிடக்கூடாது. மன்னிப்பது மனிதனுக்கு கிடைக்கிற மகிமை. ஆண்டவரே கிருபை தருவீராக. எதற்கு? மன்னிப்பதற்கு. ஆண்டவரே கிருபை தருவாராக மன்னிப்பதற்கு. அல்லேலூயா. ரொம்ப வருஷமா இருதயத்துக்குள்ள கடினம், ரொம்ப வருஷமா இருதயத்திற்குள்ளே கோபம், ரொம்ப வருஷமா இருதயத்திற்குள்ளே வேகம், ரொம்ப வருஷமா இருதயத்திற்குள்ளே பகை, இதை வச்சுட்டு தேவனே நீர் பெரியவர் என்று சொல்லுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற, மகனே நீ மகிமை இழந்த ஒரு பாத்திரம்டா. ஆண்டவர் சொல்லுவார், தேவனே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று நான் சொல்லுவேனே. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே நான் மகிமைப்படுகிறேன், ஆனால் நீ மகிமை இழந்து நிற்கிறியப்பா. நீ மன்னிக்க மறந்து விட்டாயே, நீ மன்னிக்க தவறிவிட்டாயே. மன்னிப்பதற்கு பதிலாக வைராக்கியத்தை இருதயத்திற்குள்ளே புதைத்து வைத்து அது சாக்கடை மாதிரி உனக்குள் இருக்கிறதே. நீ அவர்களை மன்னிப்பதல்லவா உனக்கு மகிமை. ஒரு அபிஷேகம் பெற்ற, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் மகிமை அவன் மன்னிப்பதுதானே. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை கேட்பீங்க? கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல முடிஞ்சா கைப்பிடி சொல்லுங்க, மன்னிப்பது உங்களுக்கு மகிமைங்க.